வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கோவை வருகை மக்களோடும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோடும் ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலே பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ பிரம்மாண்டமான முறையில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. நாளை மாலை 5:30 மணிக்கு துவங்குகின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அளவு அந்த தூரத்தை கடந்து நிறைவாக ஆர்எஸ்புரம் மத்திய தபால் நிலையம் அருகில் நிறைவுறும். சாய்பாபா கோயில் அருகில் இருக்கின்ற கங்கா மருத்துவமனையினுடைய அந்த கேட்டிற்கு முன்பாக துவங்குகின்ற இந்த ரோட் ஷோ மேட்டுப்பாளையம் ரோடு வழியாக வந்து சிந்தாமணி அருகில் காமராஜபுரத்திற்கு அருகிலே மேற்கு புறமாக திரும்பி தபால் நிலையம் வந்து அடைகின்ற வரை 2 பக்கமும் பொதுமக்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு ஆரவாரமான உற்சாகமான வரவேற்பினை கொடுப்பார்கள். கோவை மட்டுமல்ல, அருகில் இருக்கின்ற பக்கத்து சட்டமன்ற தொகுதிகள், கோவை பாராளுமன்ற தொகுதி ஓடு சேர்ந்து அருகில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகளும் இதில் கலந்து கொள்கின்றார்கள். நம்முடைய பாரம்பரிய முறைப்படியான வரவேற்புகள், கலை நிகழ்ச்சிகள், இந்த பகுதியிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் இவற்றை கண்காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் செல்கின்ற வழியிலே சிறு சிறு மேடைகளை அமைத்து அந்த மேடைகளில் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பயனாளிகளை அந்த மேடையிலே அமர வைத்து பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க வைப்பது, சமுதாய தலைவர்களை மேடையில் அமர வைப்பது என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதி சொல்லப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதால் என்னவெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகளோ அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு மக்கள் பங்களிப்போடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் வருகின்ற பாதைகளில் இருபுறமும் பொதுமக்களும் அவர்கள் கலந்து கொள்ளலாம். நிறைய பேத்துக்கு கேள்விகள் இருக்கு. பிரதமர் வருகின்ற நிகழ்ச்சி, இதில் பொதுமக்கள் கலந்து கொள்ள முடியுமா, அவரை அருகிலே பார்க்க முடியுமா என்றெல்லாம் நிறைய பேர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம், பிரதமர் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் வரலாம். எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பாஸ் என்பது இதுக்கு கிடையாது. நாங்கள் கேட்பதெல்லாம் பிரதமர் மோடி அவர்களை அருகிலிருந்து பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கோவை மாநகரத்து மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் 2 மணிக்கு முன்பாகவே சாலைக்கு இருபுறமும் எங்கெங்கெல்லாம் அவர்கள் நிற்க வேண்டும் என்ற இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் தாராளமாக வந்து சேரலாம். கோவையினுடைய உட்பகுதிக்கு இத்தனை நாள் வரைக்கும் அவர் வந்திருக்காருன்னா கொடிசியா கிரவுண்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய சமீபத்துல பல்லடம் வந்திருந்தாரு. ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கறது ஒரு மைதானத்துல ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த நிலைமை மாறி பிரதமர் நம்மை பார்க்க நம் ஊருக்கு நம்முடைய தெருவிற்கு வருகிறார். அதனால் அவரை வரவேற்பது நம்முடைய கடமை. அவரும் நம்மை பார்க்க ஆவலாக இருக்கிறார். ஆக பொதுமக்கள் அத்தனை பேரும் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அந்த இடத்திற்கு, எந்த இடத்தில் நாங்க சொன்ன மாதிரி சாய்பாபா கோயிலோட இடத்திலிருந்து ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் 2 பக்கமும் தாராளமாக நின்று அவரை பார்க்க முடியும். இதை ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே முதல் கட்ட தேர்தல் பட்டியலேயே நம்முடைய மாநிலம் வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய தேதி அறிவிப்பில் கூட காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள்
ஒரு அரசியலை பார்க்கிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், அது தேர்தல் ஆணையமாகட்டும், உச்சநீதிமன்றம் ஆகட்டும், மற்ற நீதிமன்றங்கள் ஆகட்டும், அத்தனை பேருக்கும் ஒரு சமமான பொறுப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய தேதியை தெரிந்து கொண்டு பிரதமர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால், நம்மளுக்கு பின்னால தேர்தல் நடத்துகின்ற கேரள மாநிலத்திற்கு கூட எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு வருகிறாரோ கேரளாவும் போறார். அப்ப அதை எந்த கணக்கில் இவங்க வைப்பாங்க? ஆக தேர்தல் ஆணையத்தின் மீதாக பழி போடுவது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம். நேற்று பிரதமர் மோடி அவர்களை மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் 28 பைசா என்று அழைப்போம் என்று இருக்கிறார். யூபிஏ அரசாங்கத்தின் போது 10 ஆண்டுகளாக கூட்டணியிலே நீங்கள் ஆட்சி செய்திருக்கும் போது கொடுத்த தொகையை விட தமிழகத்திற்கு பல மடங்கு அதிகமாக கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர்கள். இங்கு கிடைக்கின்ற வரி வருவாயை மற்ற மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதே விகிதாச்சாரப்படிதான் நம்மளுக்கும் தமிழகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி தமிழகத்திற்கென்று சிறப்பு திட்டங்கள் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு, மோடியுடைய அரசு செய்திருக்கிறது. 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தாங்க, பக்கத்துல கர்நாடகாவுக்கு கொடுக்கல. டிஃபென்ஸ் காரிடார் யூபிக்கு கொடுத்தாங்க, யூபிக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரால கவர்மெண்ட் இருக்கு, குஜராத்ல கவர்மெண்ட் இருக்கு, அங்க கொடுக்கல பிஜேபி, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. தமிழகத்தில் வளர்ச்சி மேம்பட வேண்டும், தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என பார்ப்பவர் பிரதமர் மோடி. ஆனால் அவரை தரக்குறைவாக 28 பைசா என அழைப்போம் என்று சொன்னால், அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் சமீபத்திலே கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா? தமிழகத்திற்கு இத்தனை கோடியை கொடுத்திருக்கின்ற பிரதமரை நீங்கள் இப்படி விமர்சனம் செய்தால், ஒருபோதும் தரம் தாழ்ந்து நாங்கள் விமர்சிப்பவர்கள் அல்ல. ஆனால் உங்களுடைய நிலையில் இருந்து நீங்கள் பிரதமரை தரக்குறைவாக விமர்சித்தால் அதற்கான பதிலடி நிச்சயமாக கிடைக்கும். தேர்தல் கமிஷன் நேற்று பல்வேறு நிபந்தனைகள், வேண்டுகோள்களை வைத்திருக்கிறார்கள். எந்த விதமான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடாது, ஜாதி மத மோதல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, அத்தனை எச்சரிக்கைகள், அத்தனை வேண்டுகோள்களையும் நாங்கள் மதிக்கிறோம். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 3 ஆண்டு கால ஆட்சி முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஒரு பொருளை விடாம அத்தனை பொருளுக்கும் விலையேற்றம், சொத்து வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு. ஒரு ஏழை எளிய மக்கள், நடுத்தர குடும்பத்தினுடைய மக்கள் இன்னைக்கு பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போய் அவங்களோட சொத்தை வாங்கணும்னா கூட எத்தனை மடங்கு நீங்க உயர்த்தி இருக்கீங்க. தாங்க முடியாத சுமையில் தமிழகத்தினுடைய மக்கள் திமுக ஆட்சியில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, நடக்க போவது நாடாளுமன்ற தேர்தல். மத்தியிலே யார் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல். 10 ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சி நடத்தியதோடு மட்டுமல்ல, இந்தியாவை பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக உலக அரங்கிலே ஒரு தனி இடத்தை பெற்றுக் கொடுத்திருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள். தமிழகத்தில் மக்களிடம் நாங்கள் வைக்கின்ற ஒரே கேள்வி, அடுத்து பிரதமராக யார் வர வேண்டும் என நினைக்கிறீர்கள்? இன்னொரு புறம் இந்திய அலையன்ஸ் முழுக்க முழுக்க இந்த நாட்டுக்கு எதிராக தங்களுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. இன்னொரு புறம் தன்னுடைய செயலால், தன்னுடைய உழைப்பால் இந்த நாட்டை முன்னேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர். இதுதான் இந்த தேர்தலுடைய கேள்வி. இதை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்யும். எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான கட்சிகளை நிறைவு செய்கின்ற பணியிலே கட்சியினுடைய அமைச்சர்கள், தலைவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். 19ஆம் தேதி 18 மாலை இங்கு ரோட் ஷோ முடித்துவிட்டு 19 சேலத்திலே பிரதமர்
பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அன்று அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் 2-3 நாட்களுக்குள்ளாக அத்தனையும் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுடைய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும். இந்த திரைமறைவு, அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது. எங்கள் கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே பிரம்மாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். இந்த திரைமறைவு கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி எல்லாம் நிறைய மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகளாக தான் பாக்குறோம். அது மீடியாக்காரங்க எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். கமலஹாசன் ஒரு விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு ஒரே கட்டமா ஏன் தேர்தல் நடத்தல அப்படின்னு அவருடைய புரிதல் எப்போதுமே அரைகுறையானது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது என்ன? ஒரே சமயத்தில் இந்த நாடு மாநிலங்களுக்கும் மத்தியிலேயும் தேர்தலை நடத்த வேண்டும். அதன் வாயிலாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் தேர்தல் நடக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறது, மாநில அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறதுங்கிற காரணத்தால வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐடியா அது. ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தணும்னா நீங்க அந்த அளவுக்கு நம்மளோட படைகள், தேர்தல் கமிஷனுடைய அலுவலர்கள், இவங்களை 5 வருஷத்துக்கு நடக்கிற ஒரு எக்ஸசைஸ்க்காக ஒரே நேரத்தில் அத்தனை பேர்த்தையும் வேலைக்கு எடுத்து ட்ரெயின் பண்ண முடியாது. ரெண்டாவது, பாதுகாப்பு படை வீரர்களுடைய மூவ்மெண்ட். இவ்வளவு பெரிய நாடு, இத்தனை கோடி மக்கள் இருக்கின்ற இடத்துல ஜனநாயக ரீதியாக நியாயமான முறையில தேர்தல் நடத்தணும்னா அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதற்கென்று மற்ற வேலைகளை பண்ண வேண்டி இருக்கு. சோ நம்ம ஒரே நேரத்துல மத்திய அரசு தேர்தலை நடக்கிறதுக்கு இத்தனை பேசஸ் நம்ம பண்ண வேண்டி இருக்கு. இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுதான் ஒரே வேலையா முடிஞ்சிடும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். தமிழ்நாட்டுல பாருங்க, இப்ப மத்தியில தேர்தல் வருது, மாநிலத்துல அரசாங்கத்தினுடைய பணிகளோ மற்ற பணிகள் எல்லாமே ஸ்தம்பிச்சிரும். எந்த விதமான புது திட்டங்களோ புது கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது. அப்ப கிட்டத்தட்ட 2-3 மாதம் நாம் தமிழகம் நம்ம ஏரியாவில தேர்தல் முடிஞ்சா கூட நாம ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்கிறோம். இதுதான் நடைமுறை சிக்கல். நடைமுறை யதார்த்தம் என்பது புரியாதவர், புரிந்து கொள்ள முயற்சிக்காதவர் திரு கமலஹாசன் அவர்கள். அதனாலதான் அவரு மக்களை சந்திக்க முடியாம எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தா போதும், நான் யாரையும் பார்க்காம உங்க தயவுல மேல போறேன்னு போறாரு. ஸ்பீச் இல்லைங்க, ஒன்லி ரோட் ஷோ. வருவாரு, வந்து மக்களை பார்த்துட்டு நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் போறாரு. தேர்தல் செலவு கணக்குல இது வராது. ஏனென்றால் இது கட்சி நடத்துகின்ற நிகழ்ச்சி. வேட்பாளர் அறிவிக்கப்படல. வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்த தினத்திலிருந்துதான் வேட்பாளர் செலவு கணக்குக்கு அது வருமே தவிர இப்போது வரக்கூடியது என்பது கட்சி ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சி. இது தேர்தல் கணக்குல வராது. இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சு. ஏன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங் அதுக்கப்புறம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வேட்பாளர்கள் தேர்வு வரும். விருப்ப மனு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவு வந்திருக்குன்னு எனக்கு தெரியலீங்க. அது மாநிலத்துல தலைவர் இவங்களுக்கு தான் தெரியும். நிறைய இடத்துல வாங்கினாங்க. நான் நம்பர் எவ்வளவுன்னு கேட்டுக்கல. ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்திருக்கிற நம்பர்ஸ் தனியா கொடுத்தாங்க. டோட்டல் பண்ணி நான் கேட்கல. தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் ஒரு பெரிய அளவில் கையில் எடுத்து தேர்தல் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி இதை விமர்சனம் வைக்கிறாங்க? எதுக்காக இந்த தேர்தல் பத்திர நடைமுறை கொண்டு வரப்பட்டது? கருப்பு பண புழக்கம், தொகையாக அரசியல் கட்சிகளுக்கு கோடிக்கணக்கிலே நிதி அளிப்பது, இவற்றையெல்லாம் தடுப்பதற்காக பல்வேறு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின் அடிப்படையில தான் தேர்தல் பத்திரத்திற்கான புதிய நடைமுறையை மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இத்தனை நாள் வரைக்கும் யார் யாருக்கு எத்தனை கோடி எந்த பணம் கொடுத்தாங்கன்னு எந்த கணக்கும் கிடையாது. இத சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தோம். இதுல மற்ற அரசியல் கட்சிகள், எங்களுடைய உள்துறை அமைச்சர்களுக்காக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நாங்க எவ்வளவு தேர்தல் பத்திரத்துல வாங்கியிருக்கோம் நாங்க சொல்றோம். மற்ற கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அதையும் சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி 3 வருஷ காலம் ஆட்சிக்குள்ளாக இவ்வளவு வாங்கியிருக்கீங்களே, நீங்க என்ன விமர்சனத்தை வைக்கிறீங்க?
மக்களுக்கு தெரியும். அரசாங்கத்தின் ஒவ்வொரு திட்டங்களும் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிற்கு வருகிறது. 10 வருட காலத்துல மிகப்பெரிய மாற்றம் என்பது நடந்திருக்கிறது. ஏழை எளிய மக்கள் யாருக்கும் பணம் கொடுக்காமல் மத்திய அரசின் திட்டத்துல, மாநில அரசுன்னு தப்பா புரிஞ்சு கூடாது. ஏன்னா மாநில அரசோட கணக்குக்கு போனீங்கன்னா அது வேற கணக்கு. பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு யாராவது கிட்ட பணம் கொடுத்தாங்களா? இன்னைக்கு இலவசமாக ரேஷன் கடைகளில் அரிசி கோதுமை கொடுக்கறாங்க. யாருக்காவது பணம் கொடுக்கறாங்களா? மக்கள் முத்ரா லோன் வாங்குறதுக்கு யாருக்காவது பணம் கொடுக்கறாங்களா? ஸ்வநிதி தெருவோர வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் லட்சக்கணக்கான வியாபாரிகள் தமிழ்நாட்டுல வாங்கியிருக்காங்க. யாருக்காவது பணம் கொடுத்தாங்களா? மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை இவ்வளவு வெளிப்படையாக நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்பது மத்திய மோடி அவர்களுடைய அரசு. அதனால் இந்த ஒரு தெளிவான வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் மீது எப்படியாவது ஒரு கழகத்தை சொல்ல முடியுமான்னு தேர்தல் பத்திரத்தை சொல்றாங்க. அது திருப்பி சொல்கின்ற கட்சிகளை கேள்வி கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு விமர்சனத்துக்கு பேசுனீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாஜகவுடைய பொதுக்கூட்டம் போலவே பெரிய கூட்டங்கள் நடந்திருக்கு. அதனால அது தெரிஞ்சனால பண்றாங்க பொதுவாக நான் அப்படி எடுத்துட்டேன்னு சொன்னா, பொள்ளாச்சியில கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக கோவை மருத்துவமனை வளாகத்தை திறந்து வச்சாரு. நீங்களும் தானே இருந்தீங்க, பாத்தீங்க. பொள்ளாச்சியில நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாரு. அந்த கூட்டத்தை அவரு அரசாங்க மேடை மாதிரி பேசினாரா? அது அரசாங்கத்தோட நிகழ்ச்சியா? அரசாங்கத்தோட பணத்துல அரசியல் பேசுற நிகழ்ச்சியா பண்ணாரு முதலமைச்சர். இப்போ தேர்தல் கமிஷன் எங்களுக்கு தேதி சொல்லிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு சொல்லுச்சா? ஏங்க நாங்க கேக்குறோம், பொதுக்கூட்டம் யாராவது அரசியல் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டாம்னு தேர்தல் கமிஷன் சொல்லுச்சா? நாங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை, திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த யாத்திரை வெற்றிகரமாக இருந்தது. பிரதமர் மோடி அவர்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தணும். அதுக்கப்புறம் அவரு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, நாடு முழுக்க பிரதமர் மோடி அவர்களோட பயண திட்டத்தை பாருங்க. குஜராத்துக்கு போறாரு, அன்று மாலை மத்திய பிரதேசம் வராரு, அடுத்த நாள் காலையில கேரளா வராரு. நாங்க இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்களை, நீங்க ஒரு நாள் காலையில திருச்சி போங்க, மத்தியானம் திருநெல்வேலி போங்க, அடுத்த நாள் கோயம்புத்தூர் வாங்க, யாராவது தடுத்தாங்களா? பண்ணிருக்கலாமே. நீங்க பண்ணல அப்படிங்கறதுக்காக நாங்க பண்ணோம், ஐயோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பீங்களா? இதுக்கு முன்னாடி பிஎம் தமிழ்நாட்டுக்கு வந்ததை விட ரீசன்ட் டைம்ஸ்ல அதிக டைம் வந்ததுனால கரெக்ட். அதனாலதான் சொல்றேன், ரீசன்ட் டைம்ஸ்ல வந்திருக்காருன்னு சொன்னா கட்சி நிகழ்ச்சிக்கு 50% வந்திருக்காருன்னா 50% அவரு 50% கூட இல்லைங்க, கிட்டத்தட்ட கட்சி நிகழ்ச்சி அப்படின்னு பாக்குறது 30 தான் வரும். 70% தமிழகத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்களை தொடக்கி வைக்க வந்திருக்காரு. தூத்துக்குடிக்கு எதுக்கு போனாரு? இதுவரைக்கும் இல்ல, தென் தமிழகத்துல ஒரு புதிய ஏவுகணை தளத்தை அங்க தொடக்கி வைக்கிறதுக்கு தூத்துக்குடி போறாரு, திருச்சிக்கு போறாரு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடைச்சிருக்கு, சென்னைக்கு வந்தாரு, புதிதாக சாலைகள், பாலங்கள், புதிய வீடுகள், இந்த திட்டம். அப்போ பிரதமரை 2 முறை வாங்க வாங்கன்னு போய் கூப்பிட்டது யாரு? விளையாட்டுத்துறை அமைச்சர். ஏன் நேர்ல போய் வாங்க பிரதமர் ஐயா சென்னைக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிட்டாரு? செஸ் ஒலிம்பியாட தொடக்கி வச்சு வாங்க, தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்க வாங்க, கூப்பிட்டது நீங்க தாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ வராங்க வராங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? யாரு? செல்லூர் ராஜ் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணது பதிலடியா செல்லூர் ராஜ் நேற்று சொல்லியிருக்காரு, அண்ணாமலை புரியாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த மாதிரியான கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு கீழ்த்தரமான பதிலடிகள் அப்படிங்கறதா வரும். இது 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 என்ன மாதிரி ஒரு பேச்சு? அது அரசியல் ரீதியா உங்களை விமர்சனத்தை வைங்க. மாநில தலைவர் மீது, அதிலும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களை நான் உங்ககிட்ட சொல்றேங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல கூட ஒரு சில ஊடகங்கள் உள்நோக்கத்தோட அவர் மேல விமர்சனம் வைக்கிறத பாக்குறோம். ஏதோ ஒரு குறிவைத்து அவரை தரக்குறைவா விமர்சனம் பண்ற மாதிரியான செயல்பாடுகளை தான் அதிகமா இப்ப பார்க்க முடியுது. என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொன்னது அண்ணாமலை தான் முதல்ல சொல்லியிருக்காரு. அதே வார்த்தையை செல்லூர் ராஜ் திரும்ப சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றது யார சொல்றீங்க? நீங்க பாருங்க, அவர் என்ன குறிப்பிட்டு இவர் தான் அப்படின்னு சொன்னாரா? அவரு பொதுவா ஒரு கருத்துக்கு ஒரு பதில சொன்னாரு திரு அண்ணாமலை. நான் அது பாக்குறேன், நான் நேரில் பாக்குறேன்.
நேற்று ஒரு நாளிதழ்ல ஒரு விமர்சனம் உங்களை பத்தி ஒரு இது வந்திருக்கு. நீங்க வந்து எஸ்பி வேலுமணியோட ஆதரவோட வந்து கோவை தொகுதியில போட்டியிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதான் முன்னாடியே சொன்ன தேசிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்கள் எங்களோட தேர்தல் வெற்றிக்கு உழைக்கிறமே தவிர பல்வேறு கட்டுக்கதைகள் எல்லாம் இந்த மாதிரி வரும். பல்வேறு விஷயங்கள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவகப்படுத்தி ஒவ்வொன்னு சொல்லி, அதனாலதான் சொன்னேன், எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பதற்கு அத்தனை பேரும் இங்க களத்தில் இருப்போமே தவிர நீங்க சொல்ற ஒவ்வொரு கதைகளுக்கும் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. தேர்தல் பத்திர விவகாரம் தொடர்பா டிரான்ஸ்பரன்சி சொன்னீங்க. ஆனா பிஎம்கேஆர் டீடைல் இதுவரைக்கும் வெளியிட்டு தெரியல. அதை பத்தி வெளியிட்டு சொல்றாங்க. பொதுமக்கள் செலவு அவங்களுடைய தேவைக்காக திரட்டக்கூடிய அந்த நிதி விவரங்கள் பொதுமக்களுக்கே தெரியல அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறதா காட்டுது. எப்ப வந்து பிஎம் கேரோட ஃபண்டோட டீடைல் கொடுக்கணுமோ அப்ப நிச்சயமா அந்த கவர்மெண்ட் கொடுக்கும். பொதுமக்கள் தெரியுது. தாராளமா தெரிய வைக்கலாம். எப்ப வேணும் அது கொடுப்பாங்க. தேர்தல் பத்திரம் பாகிஸ்தான் சில கட்சிகள் கம்பெனிகள் இது வந்து அதாவது இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பாக பல்வேறு விதமான வதந்திகள் பொய் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒன்று பாகிஸ்தான் கம்பெனிங்கிறது. தேர்தல் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கம்பெனிகளிடம் இருந்து மட்டும்தான் பெற முடியும். இந்தியாவில கம்பெனிகளாக பதிவு செய்யப்படாத வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. என்னங்க ஒரு சில நிறுவனங்களை பாத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க எல்லா கட்சிகளுக்கும் நன்கொடை கொடுத்திருக்காங்க. சரி, அப்படி பாத்துட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டுல நன்கொடை கொடுத்த நிறுவனங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தாங்க? இன்னொன்று, நீங்க சொல்ற கேள்விக்கே வரேன். இடி ரைடு வந்தது, இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தது. ரைடு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த நிறுவன கட்சிக்கு நன்கொடை கொடுத்திருக்கு. அப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது கவர்மெண்ட் போய் பண்ணுமா? அப்படி வேணும்னு பண்ணணும்னு நினைச்சா அதனாலதான் சொல்றேன், அதற்கு முன்பாகவே நாங்க அததான் சொல்றோம். அந்த நிறுவனங்கள் இதற்கு நீடி ரைடு நீங்க சொல்ற ரைடுக்கு முன்பாகவும் அந்த நிறுவனங்கள் கொடுத்திருக்கு. அப்ப நான் கேக்குறேன், ஒருவேளை அவர்களிடம் பணம் வாங்கியிருந்தா ரைடு போயிருக்கூடாது இல்ல? நீங்க சொல்ற ஆர்குமெண்ட்டுக்கே வரேன். அந்த நிறுவனங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற நிறுவனங்கள் தான். இப்போ குறைஞ்சபட்சம் நான் என்ன சந்தோஷப்படுறோம்னா, எந்தெந்த நிறுவனங்கள் கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்தாங்கிறத எங்களோட கவர்மெண்ட் இருக்கிறதாலதான் உங்களுக்கு தெரியுது. இல்லன்னா இத்தனை நாள் எல்லாமே கேப்டன் டார். இது மட்டும் நாங்க கொடுக்குறோமே, நாங்க மறுக்கலையே, கொடுக்குறோம். அதுதாங்க நாங்க வெளிப்படையா தானே கொடுக்குறோம், நாங்க இல்லன்னு சொல்லலையே. எஸ்பிஐ வந்துங்க ஒரு தரமான வங்கி, அதுல நம்பிக்கை போறதுக்கு என்ன இருக்கு? அது ஒரு ஏங்க பணம் போடுறதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? சாதாரண மக்கள் எல்லாம் தெளிவா தான் இருக்காங்க. உங்களுக்குதான் ஊடகத்துக்காரர்களுக்கு ஏதோ பெரிய பெரிய கேள்வி எல்லாம் வருது. எல்லா டிஜிட்டல் இந்தியாவும் பார்த்திருக்கிறப்போ எல்லாமே அதானி அம்பானி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு பேர் கூட இல்ல. இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. நிச்சயமா ஏமாற்றமா தான் இருக்கு. ஏன்னா திரு மோடி அவர்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் தான் கட்சி, அதாவது கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருக்காருன்னு தான் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தேர்தல் பத்திரத்துல பார்த்தா நீங்க எந்தெந்த கம்பெனிஸ் கிட்ட எல்லாம் கார்பரேட் வாங்குறது இப்ப மக்கள் பாக்குறாங்க. எந்த விமர்சனத்தை நீங்க எங்க மேல வச்சீங்களோ இன்னைக்கு மக்கள் உங்களை கேட்கறாங்க. தேர்தல் பத்திரத்துல வந்து இருக்கிற கட்சிகள்லயே எல்லா மத்த கட்சிகளை விட பாஜக தனி கட்சி 50% மேல வந்து தேர்தல் 50% வந்திருக்கு. நீங்க பாத்தீங்களா? மொத்தம் எத்தனாயிரம் கோடி? இன்னும் பொதுவா என்னங்க பேசுறீங்க? கணக்கு போட்டு சொல்லுங்க. ஏங்க இருங்க, அவரு மோகனோட கேள்விக்கு முடிச்சிடுறேன். சரி, எங்களது எவ்வளவு பெரிய கட்சி? உலகத்திலேயே பெரிய கட்சி எங்க கட்சி. எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும்? அதனால திராவிட முன்னேற்ற கழகம், நான் அதுதான் உங்களோட கேள்விக்கே வரேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 3 வருஷத்துல நான் திருப்பியும் சொல்றேன், நான் ஈக்குவலைஸ் பண்றதுக்காக சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். இவ்வளவு பெரிய கட்சிங்க, இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம். அதனால மக்கள், மத்தவங்க கம்பெனிக்காரங்க, அது எலக்ட்ரல் பாண்டு நாங்க வெளிப்படையா தானே பேங்க் மூலமா தானே வாங்குறோம். வேற எங்காவது வந்து நீங்க அங்க கொடுத்தாங்க, பெட்டியில வாங்கினாங்க. காங்கிரஸோட காலத்துல பெட்டி பெட்டியா பணத்தை தூக்கிட்டு போனாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இந்த 10 வருஷத்துல நடந்திருக்கா? சில விஷயங்கள் நீதிமன்றம் சொன்னா கொடுத்துறோம். கடந்த முறை பிரைம் மினிஸ்டர்
வந்தப்போ அந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பரவல் முக்கிய புள்ளிகள் வந்து எங்க கட்சியில இணையப்படுறாங்க. அதுக்கு முன்னால இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லையா? அடுத்த ஒரு வாரம் நீங்க வந்து பிஜேபியோட நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க தானே? எங்களோட கட்சி அலுவலகத்துல டெய்லி எத்தனை பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் முக்கிய புள்ளிகள் இல்லையா? முன்னாள் எம்பி சேர்ந்திருக்காருங்க. அப்படியெல்லாம் நாங்க சொல்லலையே. நான் இந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, இந்த தெருவுல இருந்து வந்தாங்கன்னு ஏதாவது சொன்னோமா? அப்படி இல்ல, நாங்க சேருவாங்கன்னு சொன்னோம். டெய்லி சேர்ந்துட்டு இருக்காங்க. 5 மணி போய் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. இப்ப வாங்கப்பா, நாளைக்கு 5 மணிக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல பிரம்மாண்டமா மோடி வருகிறார். நாளைக்கு கட்சியில சேர மாதிரி அப்படியே சேர்ந்தா கூட கட்சி தலைவர்கள் முன்னாலதான் சேருவாங்க. பிரதமர் முன்னாடி சேரக்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நன்றி.